الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم البخيل من ذكرت عنده ولم يصلي عليه أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உத்தம நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அம்பியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. வாழ்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியருக்கும் அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவினங்களை விட்டும் அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களை விட்டும் அல்லாஹ் முழுமையாக நம்மை காத்தல் புரிவானாக. ரபியுல் அவ்வல் மாதம் உலகமெங்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் மாலைகளும் ஸலவாத்துகளையும் கொண்டு உலகமே நபியுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்குகின்றது. கியாமத் நாள் வரையும் அல்லாஹ் இதை நிலையாக்கிட்டார். எப்பவுமே ஆரம்பத்தில் ஒரு நியத்து சொல்லிடுறேன். இந்த மஜ்லிஸ்லேருந்து முடிஞ்சிட்டு போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்த முழுமையா கல்வில ஏற்றிட்டு போகணும்னு ஒரு நியத்து செய்யும். இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். அதுல முதல் விஷயம் எதற்காக வேண்டி ஒன்று கோடி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பற்றி பேசுவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல் பகீல். உண்மையான கெஞ்சத்தனமுடையவர் யாரு தெரியுமா? கெஞ்சத்தனம்னா பகீல், கெஞ்சன் யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மன் துகிர்து இன்தஹு, என்னை பற்றி அவங்ககிட்ட பேசப்படும், வலம் யுஸல்லி அலை, என் மேல ஸலவாத் சொல்ல மாட்டான். எப்படி? என்னை பற்றி அவரிடத்துல சொல்லப்படும்னா என்ன? முஹம்மதுங்கிற வார்த்தை சொல்லும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹமத்தை கொண்டு இஸ்லாமிய ஆண்டினுடைய 3வது மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு. ரமலானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் குர்ஆனை இறக்கப்பட்ட மாதம், நோன்பை நோக்குகின்றோம், அதனுடைய சிறப்பு. துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஹஜ்ஜுக்கு போறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறுவோம், அதனுடைய சிறப்பு இருக்கு. முஹர்ரமுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் என்ன இருக்கு? முஹர்ரமுடைய மாதத்துல முஹர்ரமுடைய மாதத்துல ஹிஜ்ரி புத்தாண்டு. ரஜபுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் மிஅராஜுடைய ஏர்வு இருக்கு. தொழுகை கடமையாக்கப்பட்ட நினைவுகள் எல்லாம் அந்த மாதத்தில் நினைவு. ரபியுல் அவ்வலுடைய மாதம் எப்படி சிறப்பாகின்றது என்றால் பெருமானாருடைய பிறப்பை கொண்டு சிறப்பாகும். ஏனைய மாதங்களில் அந்த மாதத்தில்
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறப்பை கொண்டு இந்த மாதத்திற்கு பெயர் வந்தது ரபி, வசந்தம் என்ற பெயர் வந்தது. வசந்தம் என்றாலே என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடந்தால் வசந்த காலம் சொல்லுவோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஆகப்பெரிய வசந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஆகப்பெரிய வசந்தம். அப்பழுக்கற்ற மனிதன், ஒரு கரையும் பெருமானாரின் மீது காட்டிவிட முடியாது. இவருடைய வாழ்க்கையிலேயோ பிறப்பிலேயோ அவருடைய செயல்பாட்டுகளிலேயோ பேச்சுகளிலேயோ ஏதாவது ஒரு குறைய சுட்டி காட்ட முடியுமா? கையை நீட்டி சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா இல்லையா? தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லா, தோன்றலின் தோன்றாமை என்று சொல்லுவாங்க. பிறந்தா புகழோட பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறப்பதற்கு முன்னிருந்து அல்லாஹ் புகழை சுமக்க வைத்தார். பிறந்த பிறகும் புகழோடு இருந்தார்கள், பிறந்து வாழ்ந்த நேரத்திலும் புகழோடு இருந்தார்கள், நுபுவத்துக்கு முன்னாலும் புகழோடு இருந்தாங்க, நுபுவத்திற்கு பின்னாலும் புகழோடு இருந்தார்கள், மௌத்துக்கு முன்னாலும் சரி மௌத்துக்கு பின்னாலும் சரி கியாமத் நாள் வரையும் பெருமானாருடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எத்தனையோ நபர்கள் பேசி இருப்பாங்க. ஏனைய தலைவர்கள், இஸ்லாத்திற்கு அல்லாத நபர்கள் கூட பெருமானாரை பற்றி புகழ்ந்துதான் பேசியிருக்காங்க. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்ன வார்த்தை, முஹம்மது த ஜென்யூன் இஸ்லாம்ங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்கிறார். ஹூ இஸ் முஹம்மது? முஹம்மதுனா யார்? ஹூ இஸ் முஹம்மது? முஹம்மதுனா யார்? ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்ன வார்த்தை, he must be called savior of humanity சொன்னார். அப்படின்னா மனிதகுல மாணிக்கம்னு சொல்லணும். பெருமானாருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை ஹியூமானிட்டி, மனித தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது யார சொல்லணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு, ஐ பிலீவ், நான் நம்புறேன். எதை நம்புறேன் தெரியுமா? நான் சத்தியம் விட்டு சொல்லுவேன், that if a man like him were to assume the dictatorship of the modern world, இந்த நவீன உலகத்துல இவருடைய வாழ்க்கையை எடுத்து ஒரு மனிதன் நடப்பாரேயானால், இவருடைய பேச்சை கேட்டு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பாரேயானால், அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான சொல்யூஷன், முழுமையான தீர்வு அவருடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி சொன்னது யாரு? ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஒரு இஸ்லாமியன் அல்ல, ஒரு மாற்று கொள்கையை கொண்ட ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றார் என்றால் நபியுடைய அந்தஸ்து எங்கே நிற்கிது? நபியுடைய அந்தஸ்து எங்கே நிற்கிது? நாம் எல்லாரும் இப்படி சொல்றதுனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து இன்னும் உயர்ந்துகிட்டே போகுதா? இல்ல. வரஃபஅனா லக ஸிக்ரக், அல்லாஹ் சொன்னா, நபி உங்களுடைய அந்தஸ்தை எப்போ நான் உயர்த்திட்டேன், நபி உங்களுடைய அந்தஸ்தை எப்பொழுதோ நான் உயர்த்தி விட்டேன். எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே பாதுகாத்தே கொண்டு வந்தான். அவருடைய புகழை எப்படி கொண்டு வந்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வம்சத்தை எடுத்தால் அதிலிருந்து ஆமினா அம்மா அவர்களிருந்து வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற வரையும் அல்லாஹ் எந்த விதமான கரையும் சொல்ல முடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கினார். நம்ம அபூஜஹல் எல்லாம் நம்ம திட்டுவோம். அபூஜஹலை கியாமத் நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? சபிப்போம். அல்லாஹ் சபிக்கிறான். ஆனா அந்த அபூஜஹல் கூட ரசூலுல்லாஹை பார்த்து கர்த்தா, நீங்க ஒரு பொய்யன்னு சொன்னது கிடையாது. அபூஜஹல் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க ஒரு பொய் சொல்ற ஆள், உங்களுடைய வார்த்தையில பொய் இருக்குன்னு சொல்லல, உங்களுடைய கொள்கைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் வேறுபாடே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் பொய்யை நான் பார்த்தேன். இது அபூஜஹலுடைய வார்த்தையாக. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் முதல் கொண்டு அல்லாஹ் பெருமையாக பாதுகாத்து வைத்திருந்தார். ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் இருக்கு இல்லையா? முஹம்மது என்ற பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன் எந்த ஒரு நபருடைய பெயரும் அந்த பெயராக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலாக வைக்கப்பட்டது முஹம்மது என்ற பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலாக வைக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் அவங்க 7ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 7ஆம் நாள் அகீகா கொடுக்கறாங்க. கொடுத்த மாத்திரத்துல இப்ப சில பேர் வைக்கிறாங்க, சம்மா முஹம்மதன், முஹம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க. அரபுலகமே ஆச்சரியப்பட்டது. இது போன்ற ஒரு பெயரை கேள்விப்பட்டதே இல்லை. முஹம்மதுங்கிற பெயர் அது வரைக்கும் யாருக்கும்
சூட்டப்படாத பெயர். இத்தனை ஆண்டு காலம் இத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றி இறுதியாக வந்த நபிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வரைக்கும் யாருக்கும் அந்த பெயர் என்ன செய்யப்படல, வைக்கப்படவே இல்லை. வெச்சமுடனே அங்கே எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்ட வார்த்தை வலைஸ மின் அஸ்மாஇ ஆபாஇக வலா கௌமிக. அப்துல் முத்தலிபை பார்த்து அந்த கூட்டம் கேட்ட வார்த்தை, உங்களுடைய மூதாதையர்களிடத்திலேயோ உங்க கூட்டத்தார்களிடத்திலேயோ இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெயரை நீங்க வச்சிருக்கீங்க, இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெயரை வச்சிருக்கீங்களே என்று ஆச்சரியமாக கேட்ட தருணம் வந்தது. அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை, அல்லாஹ், அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை, அரதது அன் யஹ்மிதஹுல்லாஹு ஃபிஸ் ஸமா வ துஹ்மிதஹுன் நாஸு ஃபில் அர்த். சொன்ன வார்த்தை என்ன? இந்த பெயர் வச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வானத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்வும் புகழணும், பூமியில படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் இந்த நபரை பார்த்து புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதனால் தான் நான் வைத்தேன் முகம்மது என்று அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் யாருக்கு அந்த பெயரே இல்லையே. முகம்மது என்ற பெயர் அன்றைக்குத்தான் முதலில் வைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலேயும் முகம்மது என்ற பெயர் இருக்குகின்றது, ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்குகின்றது, ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்குகின்றது, ஒவ்வொரு பாங்கிலேயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுகின்றோம். இன்னைக்கு கியாமத் நாள் வரையும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். என்றைக்கு முஹம்மது என்ற பெயர் நிறுத்தப்படுகின்றதோ அன்றைக்கு கியாமத் நாள். பாங்கில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் சொல்லப்படுதா இல்லையா? என்றைக்கு அது பாங்கு நிறுத்தப்படும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் நிறுத்தப்படுகின்ற பொழுது இந்த உலகம் இல்லாமல் போகும். முஹம்மதுங்கிற பெயர் வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொன்னார் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அவங்க ஒரு கனவு கண்டாங்களா, அந்த கனவுல அவர் கண்ட ஒரு மரத்தை பிடிச்சு, ஒரு மரத்தை பார்த்தா, பூமியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூமியில இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு மரத்தை பார்க்கிறாரு, அந்த மரத்தை பூமியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பிடித்து கொண்டு இருக்காங்க. அப்துல் முத்தலிப் இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறாரு. என்ன? அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கனவுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது. உங்கள் சந்ததியில் ஒரு குழந்தை பிறக்கும், உங்களுடைய சந்ததியில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை இந்த சமூகமே பின்பற்றும், அந்த குழந்தையை இந்த சமூகம் பின்பற்றும், வானத்திலும் பூமியிலும் அவர் புகழப்படுவார் என்ற கனவுக்குண்டான விளக்கம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, உலகில் சிலர் புகழோடு தோன்றுவார்கள், ஒரு காலம் அவர்களை பற்றி பேசப்படும். எத்தனை தலைவர்கள் இந்த துன்யாவில் வந்தாலும் வந்த நபர்கள் ஒரு சில நாட்கள் அவர்களை பற்றி பேசப்படுவார்கள். அந்த காலம் முடிந்தால் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் முத்து நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த துன்யா இயங்கிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு அந்தஸ்து, அல்லாஹ் கொடுத்த பெரிய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ்வே சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை குர்ஆனுடைய எல்லா இடத்திலையும் நீங்க புரட்டி பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் முஹம்மது கூப்பிடவே மாட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் முஹம்மதுங்கிற பெயரை சொல்லி கூப்பிட்டிருக்கவே மாட்டார். எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயமும் அவர்களுடைய நபிமார்களுடைய பெயரை சொல்லி அழைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. காலியா மூசா உதுலனா ரப்பக, அந்த கூட்டம் சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உங்க அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் சொல்லி அழைக்கப்பட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லி அழைக்கப்பட்டது. ஆனா ஒரு இடத்துல கூட நம்முடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஷத்தா வல் குஃபார் அது வேற இடத்துல வர. ஆனா ஒரு இடத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக யா முஹம்மதுங்கிற வார்த்தை அல்லாஹ் குறிப்பிட்டதே கிடையாது. மாறாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை யா அய்யுஹன் நபியு நபியே, யா அய்யுஹர் ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூலே, யா அய்யுஹல் முஸம்மில் போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸிர். இப்படி அல்லாஹ் ரசூலை கண்ணியப்படுத்துறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்னன்னா அவருடைய பெயரை சொல்லாம இருக்கிறதா. சில நபர்களுடைய பெயரை, சில நபர்களுடைய அந்தஸ்தை வைத்து அதை பத்தி நம்ம பேசுவோமா இல்லையா? திடீர்னு ஒருத்தருக்கு பெயர் இருக்கும், தலைவரேன்னு கூப்பிடுவோம், இல்ல செயலாளரேன்னு கூப்பிடுவோம். எங்க அத்தா ஓதுற காலத்துல ஓதி முடிக்கிற வரைக்கும் எங்க அத்தா என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க.
ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்னை கூப்பிடும் போது சமூகத்தில் யார் முன்னாடி கூப்பிடும் போது என்ன சொல்லுவாரு? ஆலிம் சார் வரட்டும். அந்த நபருக்கு இந்த உடலுக்கல்ல மரியாதை, இந்த உடலுக்கல்ல மரியாதை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கல்விக்கு மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மரியாதை என்ன? ஒரு இடத்திலே கூட அல்லாஹ் முஹம்மதுங்கிற வார்த்தை சொல்லல. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை இட்டான், யாரும் முஹம்மதின் பேர் சொல்லி அழைக்க கூடாதுங்கிற கட்டளையும் அல்லாஹ் இட்டான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருந்தான். அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்தி பேசிக்கொண்டே இருந்தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறேன்னு சொன்னான். இந்த உம்மத்திற்கு நாம் பெரிய பாக்கியசாலி, நாம் பெரிய பாக்கியசாலி. எப்படிப்பட்ட பாக்கியசாலினா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, துஆ செய்ய சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ் உதுஇ, எனக்காக வேண்டி துஆ செய்ய, யா ரசூலுல்லாஹ் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கக்கூடிய ஆச்சரியகரமான கேள்வி இல்லையா? ஆச்சரியகரமான கேள்விதான். யாராவது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆச்சரியகரமான கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்துல பார்த்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உதுஇ, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துஆ செய்தாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅഖர். யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தம்பிஹா வ மா தஅഖர. அவர்கள் முன் சென்ற அவர்கள் பின் சென்ற எல்லா பாவத்தையும் மன்னித்திரு அல்லாஹ். வ மா அஸர்த வ மா அலனத. யா அல்லாஹ் அவர்கள் மறைவாக வெளிப்படையாக செஞ்ச எல்லா பாவத்தையும் ரப்பே முழுசா மன்னிச்சிரு ரப்பே துஆ செய்தாங்க. சொல்லபடி துஆ செஞ்சாங்க. கேட்ட மாத்திரத்திலே பெருமானாருடைய துஆ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஒரு துஆவில், பெருமானாருடைய ஒரு துஆவில ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தினுடைய உச்சத்திற்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கேட்டாங்க, யா ஆயிஷா, இந்த துஆவிற்காக வேண்டியதா, யஸ்ரி துஆவுக்கு, இந்த ஒரு துஆவுக்கு வேண்டியா நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கன்னு கேட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு துஆ போன்று அவர்கள் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சோட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது உனக்கு சந்தோஷத்தை தந்துச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ் கேட்டது நீங்களாச்சே யா ரசூலுல்லாஹ், கேட்டதுவா நீங்களாச்சே யா ரசூலுல்லாஹ், சந்தோஷம் வராம வேற என்ன வரும் யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொன்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்ற, இன்னஹா லதஅவுதி லி உம்மதி, இன்னஹா லதஅவுதி லி உம்மதி. உனக்கு எப்படி நான் துஆ செஞ்சேன்? உன்னுடைய பாவங்கள் முன் சென்ற பின் சென்ற மறைவாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு அல்லாஹ்விடத்துல எப்படி நான் துஆ செய்தனோ அதே போல ஆயிஷா, இன்னி லதஅவுதி லி உம்மதி ஃபி குல்லி ஸலாத்தி, நான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆவிற்கு பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கி தரட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பாக்கியம் பெற்ற உம்மத் என்று சொல்வதில் வேற என்ன ஆச்சரியம்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக பிறப்பதை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் அல்லாஹ் பிறக்க செய்ததற்கு 1000 முறை நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் நம்ம இங்க மட்டுமல்ல, சொர்க்கத்திலையும் கைவிட மாட்டார். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை கைவிட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, லிக்குல்லி, புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, லிக்குல்லி நபியின் தஅவத்தின் முஸ்தஜாப். அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட துவா, அவங்க அந்த துவாவை கேட்டா அதை கபூல் ஆயிரும், அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல், அது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை, எல்லா நபிமார்களும் அதை உபயோகப்படுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கூட்டத்திற்காக வேண்டி கடலை பிளந்து காப்பாற்றப்படுவதற்காக வேண்டி துவா செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க. எல்லா நபிமார்களும் அந்த துவாவை பயன்படுத்தினார்கள். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த துவாவை, தௌபாவை கொண்டு அந்த துவாவை பயன்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி அஃதபஅது தஅவதி, நான் ஏன் என்னுடைய துவாவை, எனக்கு நீ கொடுத்த துவாவை நான் எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கு தெரியுமா? ஷஃபாஅத்துல் உம்மத்தி யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல என் உம்மத்தில ஷிர்க் செய்யாம யார் இருக்காங்களோ அந்த மனிதர்களை சொர்க்கம் அழைத்து செல்வதற்காக வேண்டி, ஷஃபாஅத் செய்வதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்றால்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்தவர்கள் பாக்கியசாலி. அல்லாஹ் இறுதி வரையும் இந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்குண்டான தௌஃபீகை தந்தல் புரிவானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நேரத்துல ரொம்ப கவலையோடு அழுதாங்க. இரண்டு நபர்களுடைய துவாவை சொல்லி, இரண்டு நபருடைய குர்ஆனுடைய வசனத்தை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க செய்த அந்த துவா, அல்லாஹும்ம ரப்பி இன்னஹும் அலல்ல கஸீரம் மினன் நாஸ். யா அல்லாஹ், மக்கள் அதிகமான நபர்கள் வழிகேட்டுல போயிட்டாங்க, லலாலத்துல வழிகேட்டுல போயிட்டாங்க. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி. யா அல்லாஹ், யார் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவங்க. ஃபமன் அஸானி, யார் எனக்கு மாறு செய்தார்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். நீ கஃபூரா இருக்க, ரஹீமா இருக்க, அது உன்னுடைய பொறுப்பு. மன்னிக்கிறதும் ரஹமத்து செய்யறதும் உன் கையில இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா. அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக. யா அல்லாஹ், நீ உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ அதாப கொடுக்கிறதா இருந்தா அது உன்னுடைய நாட்டம், உன்னுடைய அடியார். நீ அதாப கொடுக்கிறதா இருந்தாலும் கொடுப்ப, நீ ரஹமத்து செய்யறதா இருந்தா செய்வ, அவர்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி யா உம்மதின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை பார்த்த அல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் எதுக்கு அழுகுறாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ன? குர்ஆனுடைய ஹதீஸ்ல அந்த வார்த்தையுமே வருது, ரப்புக ஆலம், அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்தார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன வேணும் கேட்டுட்டு வா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன வேணும் கேட்டுட்டு வாங்க என்று யாரை அனுப்புகின்றான் அல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி போய் கேட்டுட்டு வாங்க. வஸல்லுஹு மா யுபகி, எதுக்காக வேண்டி அழுகின்றார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்க சொன்னவர்களை வந்து கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொன்னாங்க. இவங்க எல்லாம் இப்படி துவா செஞ்சாங்க, நாளைக்கு என் உம்மத்து எந்த இடத்துல நிற்கும்னு நினைச்சு நான் அழுகிறேன். நாளைக்கு என் சமுதாய மக்கள், என்னை பின்பற்றிய என்னுடைய உம்மத்துகள் நாளை மறுமையிலே எங்கே வந்து நிற்பார்கள் என்ற அச்சத்திலும் பயத்திலும் நான் இருக்குகின்றேன் என்று முத்துநபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் கண்ணீர் வடிய அழுது கொண்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்ன வாக்கியத்திலே அல்லாஹ்விடத்துல போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல நேரடியாக போய் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னோனே அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீலே நீங்க போங்க, இதுஹப் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போங்க. ஃபகுல், நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? இன்னா சனுர்லீக ஃபீ உம்மத்திக வல நஸூ, உங்க உம்மத்தை நான் பொருந்திக்கிட்ட வேதனை செய்ய மாட்டேங்கிற தகவலை போய் சொல்லிருங்க. பெருமானார் அழுது அடம் பிடித்து வாங்கியது நம்முடைய நாளை மறுமையினுடைய வாழ்க்கைக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்ணீர் சிந்தி, நாளை இந்த உம்மத்தில் பிறந்த ஒரு மனிதரும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதரும் நரகத்தில் போய்விடக் கூடாது என்ற அழுகையும் அச்சமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இடத்திலே இருந்து இந்த உம்மத்தை நேசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பெருமானார் நேசித்ததை போன்று, நம்மை ரசூலுல்லாஹ் நேசித்ததை போன்று வேறு யாரும் நம்மை நேசித்து விட முடியாது. நாளை மறுமையிலே அல்லாஹ் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை காண. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்ன வார்த்தை, நாளை மக்கள் எல்லாம் கியாமத்துடைய நாள் அங்கே இங்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பாஜன்னா சபாஹும் இலாபா, மக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓடக்கூடிய நேரத்துல எல்லா மக்களும் நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் கேட்பாங்க. பாவம் செய்து தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முஃமினான மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்ட உடனே, ஆதமே, எங்களுக்காக இஸ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க, வேதனையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுவதற்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கேட்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வார்த்தை, லஸ்துலஹா, எனக்கு அதற்குண்டான அதிகாரம் இல்லை, எனக்கு அதுக்குண்டான அதிகாரம் இல்ல. வலாக்கின் அலைக்கும் இப்ராஹிம், போங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க, அவர்தான் என்ன ஹலீலுர் ரஹ்மான், அவர்தான் அல்லாஹ்வுடைய நண்பனாக இருக்கின்றார், அவரிடத்துல போங்க. மக்கள் எல்லாம் அங்கே போவாங்க. இஸ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுடைய ரப்பிடத்திலே, உங்களுடைய ரப்பிடத்திலே துஆ எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்க. அவரும் சொல்வார், லஸ்துலஹா, எனக்கு அதற்குண்டான தகுதியும் இல்லை, எனக்கு அதற்குண்டான அதிகாரமும் இல்லை, நீங்க என்ன செய்யுங்க, நேரா
ஒவ்வொரு நபிமார்களிடத்திலேயா போய் கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹே அவர்தான், அவரிடத்துல போய் கேட்பாங்க. எல்லாரும் கைவிட்டு விடுவாங்க, எல்லாரும் கைவிட்டு விடுவாங்க. இறுதியாக யாரிடத்திலே வருவாங்க? இறுதியாக நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கள் எல்லாம் ஓடி வந்து நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். சாஜிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. முஹம்மதல்லாஹ் பிதில்கல் மஹாமித் சும்மா அகரல்லாஹு சாஜிதா. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புகழணுமோ புகழ்ந்து விட்டு சஜிதாக்கு போனாங்க. சஜிதாக்கு போய்விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. அல்லாஹ் கூப்பிட்டா, அல்லாஹ் யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே எந்திரிங்க போதும், முஹம்மதே எந்திரிங்க போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகுல் யஸ்மா லக், நீங்க என்ன கேக்குறீங்களோ தர, வஸ்ஃபா துஷ்ஃபா, நீங்க யாருக்கு சிபாரிசு செய்யறீங்களோ அவங்களுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தர, நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போ. அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் இடத்துல கேட்ட மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், அல்லாஹும்ம யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி. அல்லாஹ் என்னுடைய சமுதாயம். ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க? முதல்ல சொல்லுவாங்க, யாருடைய கல்வில கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. திருப்பி சஜிதாக்கு போவாங்க, அழுவாங்க. அல்லாஹ் எழுப்புவான், இர்ஃபா ரஸக் யா முஹம்மத், என்ன வேணும் கேளுங்க, யாருக்கு சிபாரிசு வேணும் கேளுங்க, தர்றேன். கடைசியா அல்லாஹ் சொல்லுவான், கடுகளவு ஈமான் இருந்தாலும் நீங்க பரவாயில்ல சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போ. ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த உம்மத்தில் பிறந்த என்னுடைய சமூகத்தில் எனக்கு பின்பற்றி வாழ்ந்த எந்த ஒரு மனிதரும் நரகத்தில் போய்விடக் கூடாது என்ற உறுதியான கல்வியில் நம்பிக்கை வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசியா கேட்ட வார்த்தை, யா ரப்பி இஅதின்லி, எனக்கு ஒரே ஒரு அனுமதி கொடு யா அல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு அனுமதி கொடு. என்ன அனுமதி? ஃபீ மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லி ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் நான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு எனக்கு அனுமதி கொடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இஸ்ஸதி வ ஜலாலி வ கிப்ரியாயி வ அஸமதி, நான் என்னுடைய ஜலாலியத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அஸ்ரஜன்ன மின்ஹா மின் கால லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவங்களை கூட்டிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன அந்த நபர்களையும் நீங்க என்ன செய்யுங்க, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க, நம்மை அழைத்து செல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய அலாதியான அன்புதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி செய்த துஆக்களும் நமக்காக வேண்டி செய்த பிரார்த்தனை. அருமையான அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்தை நாம் உறுதி கொள்ள வேண்டும். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி புகழ் பாடல்கள் எல்லா இடத்திலையும் மௌலூது ஷரீஃப்கள் இருந்து ஸலவாத்துகள் இருந்து எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்குகின்றது. இந்த உலகம் இயங்குகின்ற வரையில் இது அதிகமாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை உள்ளத்தில் நாம் பதிவு வைப்போம். முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த தினத்தில் நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை மட்டும் நாம் எடுத்து செல்வோம். அல்லாஹ் இதை இறுதி வரையும் பின்பற்ற தௌஃபீக் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரல. இந்த துன்யாவில் அல்லாஹ் நமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மறுமையில அவரோடு இருப்பதற்கும் பார்ப்பதற்கும் பாக்கியத்தை தருவார். அது எப்பொழுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான ஸலவாத்துகளை நாம் ஓதுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அவுலன் நாசு பி யௌமில் கியாமah, அவுலன் நாசு பி யௌமில் கியாமah, கியாமத்துடைய நாள்ல என் கூட இருக்கிற யாருக்கு தகுதி தெரியுமா? என் கூட இருப்பதற்கு யாருக்கு தகுதி என்றால், அக்ஸருஹும் அலா ஸலாத்தி, என் மேல அதிகமா யார் ஸலவாத்து சொல்றாங்களோ, என் மேல அதிகமா யார் ஸலவாத்துகளை மொழிகின்றார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில என் கூட இருக்க முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஒரு சஹாபி நம்ம அல்லாஹ்விடத்தில் எத்தனையோ துஆ கேட்கின்றோம். அந்த துஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்வதோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துஆ எந்த துஆவும் மறுக்கப்படாது இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, வந்தாங்க,
தொழுது விட்டு அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் மர்ஹம்னி, அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் மர்ஹம்னி, அல்லாஹ் மக்ஃபிர்லி அல்லாஹ் மர்ஹம்னி. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், எனக்கு ரஹமத் செய்யறா ரப்பே அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டார். அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, அஜில்த ஐயுஹல் முஸல்லி, தொழுகையாளியே ரொம்ப அவசரப்பட்டீங்க, இதா சல்லைத்து, நீங்க தொழுதா என்ன செய்யணும் தெரியுமா, ஃபகஅத்த ஃபஹம்தல்லாஹ் பிமா ஹுவ அஹ்லுஹு, நீங்க முதல்ல துஆ செய்யணும். எப்படி துஆ செய்யணும் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு முதல்ல புகழ் பாடு. என்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அல்லாஹ்வை புகழ முடியுமோ அந்த புகழுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ புகழுங்க. வஸல்லி அலைய, என் மேல ஸலவாத் சொல்லுங்க, என் மேல ஸலவாத் சொல்லுங்க. சும்ம துஆ, அதுக்கு பிறகு துஆ செய்யுங்க. நான் முதல்ல அல்லாஹ்வை புகழணும், பிறகு நபியின் மீது ஸலவாத்தை சொல்லணும், அதற்கு பிறகுதான் என்ன செய்யப்பட வேண்டும், என்ன துஆக்களை கேட்க வேண்டுமோ அந்த துஆவை கேட்கணும். இன்னொரு தொழுகையாளி வந்தாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தாங்க. ஸல்லா ரஜுலுன் ஆகர் பாத தாலிக, ஒரு சஹாபி வந்தாரு, தொழுதாரு, ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தாரு, வஸல்லா அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல என்ன செஞ்சாங்க, அதிகமான ஸலவாத் சொன்னார். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. அந்த சஹாபியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஐயுஹல் முஸல்லி உதுஉ துஜிப். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, சரியா செஞ்சீங்க, சரியா செஞ்சீங்க. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்வான். எத்தனையோ துஆக்களை வாழ்க்கையில கேட்கிறோம், இதை முன்னிறுத்தி கேட்டு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை புகழுவோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உண்டான ஸலவாத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுப்போம், அதற்கு பிறகு துஆ செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான் என்பது சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்வோம். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி யாரெல்லாம் ஸலவாத் சொல்லலையோ அவங்கெல்லாம் உண்மையான கெஞ்சல். அல் பகீலு மன் துகீர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பேரை சொல்லி அவங்க யார் ஸலவாத் சொல்லியோ உண்மையான கெஞ்சல் யார் என்றால் அவர்கள் தான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது இத்திபாஉ சுன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என் சுன்னத்தை பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அல் முத்தமஸ்ஸிக், என் சுன்னத்தை பிடிக்கிறதுங்கிறது 50 ஷஹீதுக்கு பிடிச்சு அதை பின்பற்றவங்களுக்கு 50 ஷஹீதுக்கு உண்டான நன்மை என்ன கொடுக்கப்படுமோ அந்த நன்மை கொடுக்கப்படும். சுன்னத்தை பிடிச்சு நடக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 50 ஷஹீத். ஷஹீதுங்கிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அல்லாஹ்விற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த அந்த நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மையை நான் யாருக்கு தரேன்? ஒரு காலம் வரும், அந்த காலத்துல சுன்னத்தை பிடிச்சு நடக்கக்கூடியது. நான் லேசா சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில வளமையா நம்ம உணவை எந்த கையால சாப்பிடுவோம், இதுல ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் பண்ணும். நியத்தை மட்டும் மாத்திட்டா சுன்னத்தா மாறி, ஒரே ஒரு நியத்தை மட்டும் மாற்றிட்டா அது என்னவாக மாறிடும், சுன்னத்தா மாறிடும். நம்ம வளமையா எந்த கையில சாப்பிடுவோம், வலது கையில தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னா, குல் பி யமீனி, நீங்க சாப்பிட்டா என்ன செய்யுங்க, வலது கையால சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஹாபிட்டே அதுதான், நம்முடைய ஆதத்து பழக்கமே அதுதான். எந்த கையால சாப்பிடுவோம், வலது கையால. இன்னி சாப்பிடும் போது என்ன நியத்தை செய்யணும் தெரியுமா, என்னுடைய ரசூல் வலது கையால சாப்பிட சொன்னாங்க, அதனால நான் வலது கையால சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சுன்னத்தாக மாறி. மீசையை கத்திரிப்பது வழக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை வெட்ட சொன்னாங்க, அதனால நான் வெட்டேன். இது என்னுடைய வழக்கத்திலையும் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையும் இருக்கு. ஆனா நான் என்ன செய்ய போறேன், நியத்தை மட்டும் மாத்த போறேன். அது சுன்னத்துங்கிற நியத்தை உள்ளத்துல வைக்க போறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிற நியத்தை வைத்தால் அது சுன்னத்தாக இத்திபாஉ சுன்னah, சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அந்தஸ்தில் போய் சேர்ந்து விடுவோம். எந்த காரியம் செய்தாலும் வலதை கொண்டு ஆரம்பிப்பது என்னது, சுன்னத். இயற்கையா செருப்பு போடும்போதே வலது காலில் தான் ஆரம்பிக்கும். ஏதாவது வாங்கணும்னா வலது கையைத்தான் கொடுப்போம், வலது கையால தான் எந்த பொருளா இருந்தாலும் வாங்குவோம். இன்னி என்ன செய்யணும் நியத்து, என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க. என்ன முறை, வலதுதான் முற்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையை சொன்னாங்க. நான் அதை பின்பற்ற போறேன், அதை பின்பற்றி என்னுடைய ரசூலுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்க போறேங்கிற நியத்து நிக்கலாம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் பின்பற்றி வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கும் நபியினுடைய முஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கன்னா, வஅல்லிமு அவுலாதக்கும் ஹுப்பன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க
கற்றுக் கொடுங்க. எதை கற்றுக் கொடுக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவருடைய வழிமுறை என்ன, அவருடைய சுன்னாக்கள் என்ன, அவரை எதை பின்பற்ற சொன்னார், எப்படி பேச சொன்னார், எப்படி அமர சொன்னார், எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார். எந்த வாழ்க்கை பாடங்களை யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இறுதி வரையும் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் இந்த உம்மத்திலேயே அல்லாஹ் நிலைக்க செய்தல் புரிவானார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுன்னத்துகளை பின்பற்றுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்ம வளமையா என்ன செய்யறோம்? நான் இத்திபா சுன்னத், தொழுகை சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா இஸ்னை அஷர ரகஅத்தன் ஃபீ யௌமின் வ லைலி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு இரவு பகல் ஒரு நாளையில 12 ரகாத் யார் தொழுகின்றார்களோ சொர்க்கத்துல ஒரு வீட்டிற்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 12 ரகாத் யார் தொழுகின்றாரோ அவருக்கு நான் என்ன செய்யறேன்? சொர்க்கத்துல ஒரு வீடுக்கு நான் பொறுப்புதாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம எல்லாம் தொழுகிறோம், இதை பின்பற்றிட்டா போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குறுதிக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் எவ்வளவு? 2, லுஹருக்கு முன்னாலும் 4, அஸ்ருக்கு முன்னால் 4, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, மொத்தம் ஃபஜ்ருக்கு பின்னால் 2, லுஹருக்கு முன்னாடி 4 6, அஸ்ருக்கு முன்னாடி 4 10, அஸ்ருக்கு முன்னாடி சரிதானே? கரெக்டு தானே? இல்லை நான் மாத்திட்டேன். இந்த சுன்னத்துகளை தொழுதான் ஷாஃபி, நான் ஹனஃபி முறையை சொல்லிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 12 ரக்காத்துகள் யார் தொழுகின்றார்களோ அந்த தொழக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன்? சொர்க்கத்தில் ஒரு இடத்திற்கு நான் வாக்குறுதி தருகின்றேன் என்றார்கள். இந்த 12 15 விட்டுருங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்துக்களை என்ன செய்வோம்? முழுமையாக கடைபிடிப்போங்கிற நியத்தை நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இந்த அருமையான ஒரு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். யார் அதிகமாக நேசிக்கின்றார்களோ பெருமானாருடைய வாக்குகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக, வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கை கொடுப்பான். நபியுடைய வார்த்தை நபியை நேசிச்சா மட்டும் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நம்ம அழைத்து சென்றுவாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார் சொல்ல கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, என்ன ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டாங்க. கியாமத்து நாளுக்கெல்லாம் நீங்க என்ன ஆயிட்டீங்க? ரெடி ஆயிட்டீங்களா, தயார் ஆயிட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, யார் சொல்லலாம், நான் பெரிய அமல் எல்லாம் செஞ்சது, நான் பெரிய அமல்களையோ இரவு நேர வணக்கங்களையோ நான் முழுமையா பெரிய ஒரு அமல் எல்லாம் செஞ்ச ஒரு ஒரு நபருடைய கூட்டத்தில் சேர்ந்த ஆள் இல்லை நான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருக்கு. யாரும் சொல்லலாம், உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பெரிய அமல் எல்லாம் ஒண்ணும் செய்யல. அந்த சாபி சொன்ன வார்த்தை, யாரும் சொல்ல பெரிய அமல் செய்யல, ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப நேசம். இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் நான் உங்க ரொம்ப பிரியப்படுகின்றேன். உண்மையான முஃமினுடைய அடையாளமும் அதுதான். உண்மையான முஃமினுக்கு உண்டான அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, நீங்க உங்களை பெற்ற பெற்றோர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள் எந்த தொழில் இல்லை என்றால் நான் அழிந்து போவேன் என்று நினைக்கின்ற வியாபாரங்களை காட்டிலும், இது எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் என்னை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான முஃமின் அடையாளம். உண்மையான எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கின்ற அடையாளத்தை பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவரோடு நாளை சொர்க்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீகை தந்தல் புரிவானாக. அருமையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற இடமெல்லாம் பரக்கத்து நிறைந்த இடம், கேட்கின்ற நபர்கள் எல்லாம் பரக்கத்து நிறைந்தவர்கள்.
அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில முத்துநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டு எல்லா வளங்களையும் அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் ஹைர்களையும் அல்லாஹ் முழுமையாக வழங்கி அல்புரிவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேசக்கூடிய மஜ்லிஸ்கள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டு இறுதி வரையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் கொள்கையிலே இருப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இத்திபா சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி மரணிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை அல்லாஹ் நிறைவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இத்திபா சுன்னா ஹுப்புன் நபி இந்த இரண்டும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் அங்கமாக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்வுக்கு அனுமதி அளித்த இந்த ஜமாத்துடைய தலைவர், செயலாளர், புத்தவழி பொருளாளர்கள் மற்றும் நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் கோவை மாநகர அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் துஆக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹ் ஈருலகத்திலேயும் இந்த ஜமாத்திற்கும் இந்த மஹல்லாவாசிகளுக்கும் முழுமையான நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.